வியட்நாமில் எம்பிபிஎஸ் படிக்கலாமா வேண்டாமா? நிறையா மாணவர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த ஒரு கேள்வி அவங்க மனதில் இருக்கும். ஈவன் என்கிட்டையும் இந்த லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க. சார், வியட்நாமில் போய் படிக்கலாமா? வியட்நாம் சேஃபாக இருக்குமா? வியட்நாமில் நம்முடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் 2021 சொல்லியிருக்க எல்லா நார்ம்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா இல்லையா? ஏதாவது ரிஸ்க் இருக்குமா? அப்படிங்கிற பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வியட்நாமோட மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, உள்ளதை உள்ளபடி ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சரவணன், கரியர் கவுன்சிலர் அண்ட் கன்சல்டன்ட், டைரக்டர் ஆஃப் லைட் அண்ட் மைட் எஜுகேஷன். லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே வியட்நாமிற்கு மாணவர்கள் படிப்பதற்காக நிறைய பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி வரைக்கும் வியட்நாமுக்கு அந்த அளவிற்கு நம்மளுடைய இந்திய மாணவர்கள் சென்றது கிடையாது. 2021 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய கண்ட்ரீஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆனாங்க. அப்போது நிறைய புது கண்ட்ரீஸுக்கு மாணவர்கள் படிப்பதற்காக போனாங்க. அதில் ஒன்று தான் வியட்நாம் பற்றி நிறைய ப்ரொமோஷன் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. நிறையா மாணவர்கள் வியட்நாம் போய் படிக்கவும் ஆரம்பித்தாங்க. இந்த 2023 இந்த காலகட்டங்களில் தான் வியட்நாமுக்கான ப்ரொமோஷன் தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி நடந்தது. அப்போது நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் வியட்நாம் போகலாமா வேணாமா? வியட்நாம் ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டு பி ஃப்ராங்க் சொல்லணுன்னா, அந்த நேரத்தில் எங்ககிட்டையும் வியட்நாம் சேஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை, எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட்டுமே வியட்நாம் சைடில் இருந்து நமக்கு கிடையாது. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வியட்நாமில் ஹனாயில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் எம்பசிக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். சரவணன் அப்படிங்கிற என்னோட பேரில் தான் இந்த ஒரு பெட்டிஷனுமே நம்ம ஃபைல் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கிட்ட சில டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டிருந்தோம், சில கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அந்த பெட்டிஷனை அவங்க முன்னாடி அப்படியே ஷோ பண்ணுறோம். அதில் என்னென்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, மெனி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷோயிங் தேர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வில்லிங்னஸ் டு பெர்சியூ தேர் மெடிக்கல் எஜுகேஷன் இன் வியட்நாம். நிறைய மாணவர்கள், இந்திய மாணவர்கள் வியட்நாமில் போய் மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக வில்லிங்னஸ் காட்டுறாங்க. ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் என்எம்சி எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் 2021, it has created lot of confusion in the minds of the students and parents regarding whether to pursue medical education in Vietnam or not. 2021 FMGL ரெகுலேஷன் புதுசாக வந்ததுக்கப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட மைண்டில் இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு, அவங்க வியட்நாமில் போய் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. So I request you to provide answers or valid documents for the following queries. அதனால் உங்ககிட்ட இந்தியன் எம்பசி ஆகிய உங்ககிட்ட இந்த ஒரு கேள்விகள்லாம் கேட்குறோம், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதில் முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, டஸ் த எம்பசி ஆஃப் இந்தியா இன் ஹனாய் Vietnam ask the particular Ministry of Vietnam about the validation of new FMG rules and regulation such as course duration, registration and license to practice medicine? If yes, kindly provide the documents related to this. முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி வியட்நாமில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி கிட்ட நம்மளுடைய எஃப்எம்ஜிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி, இங்கே நிறைய மாணவர்கள் படிக்கிறதுக்காக வராங்க, அதனால் உங்கள் கண்ட்ரியில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இந்தியன் எம்பசி ஆகி நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் எம்பசி கிட்ட கேட்டோம். ஏன்னா உங்களுக்கு கேள்வி வரலாம், நம்ம எதுக்கு அங்கே இருக்கிற இந்தியன் எம்பசி கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னு. இப்போது எந்த ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போனாலுமே அங்கே நம்முடைய இந்திய தூதரகம் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தான் இந்திய வாழ் மக்கள் அங்கே வந்தாங்கன்னா அவங்களை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி கிட்ட தான் இருக்குது. இப்போது படிக்கிறதுக்காக ஒரு மாணவன் வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அந்த மாணவனுக்கு அங்கே யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி தான், இந்தியன் எம்பசி தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதனால் இந்தியன் எம்பசி கிட்ட இந்த ஒரு முதல் கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம்.
இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஹேஸ் த எம்பசி ஆஃப் இந்தியா இன் ஹனாய் வியட்நாம் ரிசீவ்டு எனி ரிப்ளை ஃப்ரம் த கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி ரெக்கார்டிங் த எபோவ் query? இஃப் எஸ் கைண்ட்லி ப்ரொவைட் மீ த டாக்குமெண்ட் ஆஃப் த சேம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, வியட்நாமில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கு இந்த எஃப்எம்ஜிஎல் ரெகுலேஷன் 2021 ரிலேட்டடாக நீங்கள் கேட்டதற்கு அவர்கள் ஏதாவது பதில் அனுப்பிச்சிருக்காங்களா? அப்படி ஏதாவது பதில் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதனுடைய டாக்குமெண்ட்ஸும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். மூன்றாவது கொஸ்டின், ஆர் இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் வியட்நாம் அலோடட் டு ரெஜிஸ்டர் வித் த ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி பாடி ஆஃப் த வியட்நாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கோம். அதாவது என்னென்னா, இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வியட்நாம் படிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா அங்கே அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். நான்காவது, டூ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் அ ப்ராக்டிஸ் லைசன்ஸ் இன் வியட்நாம் தட் இஸ் ஆன் பார் வித் த லைசன்ஸ் கிவன் டு த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். நாலாவதாக என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்திய மாணவர்கள் வியட்நாமுக்கு வந்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுப்பீங்களா? அந்த லைசன்ஸ் வந்து வியட்நாமில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கொடுப்பீங்களோ அதே மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கே போய் நீங்கள் படிக்க போனாலும் அங்கே லைசன்ஸ் வாங்கணும்னு இருக்காங்க. அந்த லைசன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேள்வியும் வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி கிட்ட நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஐந்தாவது, இஸ் தேர் அ லைசன்சிங் எக்ஸாம் இன் வியட்நாம் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்? இஃப் எஸ், இன் விச் லாங்குவேஜ் இஸ் த எக்ஸாம் கண்டக்டட்? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கோம்னா, வியட்நாமில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு வராங்க, மெடிக்கல் எஜுகேஷன் பர்சியூ பண்ண வராங்க, அங்கே அவங்க லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஏதாவது லைசன்சிங் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் எந்த லாங்குவேஜில் அந்த லைசன்சிங் எக்ஸாம் வைப்பீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். ஆறாவதா, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு அப்டைன் ப்ராக்டிஸ் லைசன்ஸ் இன் வியட்நாம் அண்ட் ஹவு லாங் டஸ் இட் டேக்? வியட்நாமில் ஒரு ப்ராக்டிஸிங் லைசன்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும், அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். ஸோ இத்தனை கேள்விகளை வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கிட்ட நாம் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டிருந்தோம். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பல மாணவர்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ இந்த ஒரு பெட்டிஷனை நம்ம எப்போ ஃபைல் பண்ணோம் அப்படின்னா ஜான்வரி 2024 ஃபைல் பண்ணோம். எந்த ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலுமே ரூல் படி 30 நாளில் பதில் கொடுத்துருக்கணும். ஆனால் வியட்நாமில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியன் எம்பசி சைட்லேருந்து எவ்வளோ நாள் கழித்து பதில் வந்தது அப்படின்னா டிசம்பரில் தான் இதற்கான ரிப்ளை வந்து கொடுத்தாங்க 2024. ஸோ ஜான் 2024 போட்ட பெட்டிஷனுக்கு டிசம்பர் 2024 தான் அதற்கான ரிப்ளையும் வந்தது. ஸோ நம்ம கொடுத்த பெட்டிஷனுக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். டியர் மிஸ்டர் சரவணன், திஸ் இஸ் வித் த ரெஃபரன்ஸ் டு யுவர் ஆர்டிஐ ரெக்வஸ்ட் வித் த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரோடு கொடுத்துருக்காங்க. The requested information with right to your queries may be accessed on the following links அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டைரெக்டாக கேட்ட கேள்விகளுக்கு எந்த ஒரு டைரக்ட் ரிப்ளையுமே பண்ணாமல் அவங்க நமக்கு ஒரு 3 வெப்சைட் லிங்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இதில் வந்து பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. சரி, அந்த வெப்சைட் லிங்க்லையாவது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக வியட்நாமிஸ் லாங்குவேஜில் இருந்தது. நாங்களே ஒரு விஷயம் புரியாமல் தான் உங்ககிட்ட வரோம், ஆனால் நீங்கள் அதற்கு கொடுக்குற பதிலை யோசித்து பார்க்கும்போது அதை விட புரியாமல் தான் போகுதுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ரிப்ளை வந்து இருந்தது. இருந்தாலும் அந்த லிங்கில் இருக்க விஷயம் எல்லாத்தையுமே வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் நம்ம கேட்ட நிறைய கேள்விகளுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க்கில் வந்து பதில் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சது. அதாவது என்னென்னா, அங்கே லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க்கில் நமக்கு என்ன பதில் கிடைச்சது அப்படின்னா, அங்கே லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே 12 மாதங்கள்லேருந்து 18 மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதில் வந்து இருந்திருந்தது. கூடுதலாக நீங்கள் வந்து வியட்நாமிஸ் லாங்குவேஜ்லேயும் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு நம்ம போட்ட பெட்டிஷன்லேருந்து கிடைத்த ஒரு தகவலாக இருந்தது. ஸோ மேற்கொண்டு அவங்க கொடுத்த இந்த ஒரு ரிப்ளை மேலே நம்ம வந்து அப்பீல் போகலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனும் வந்து நடத்தணும்.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வச்சு அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கு நம்ம வந்து மெயில் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணோம். லக்கிலி 2026 இதற்கு வந்து ஒரு விடை கிடச்சிருக்கு. வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி இதற்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நிறைய பெட்டிஷனுக்குள்ள என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருந்தோமோ எல்லாத்திற்குமான பதில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அட்வைசரியில் இந்தியன் எம்பசி ஆஃப் ஹனாய் வியட்நாமில் இருக்கிறவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த அட்வைசரிக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் படித்து பாருங்கள். இருந்தாலும் இந்த வீடியோவில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் எம்பசி ஆஃப் இந்தியா வியட்நாம் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எங்கே போய் தேடணும் அப்படின்னா மேலே ரைட் சைடில் வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் அட்வைசரி ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் டிசைரஸ் ஆஃப் பர்சியூவிங் மெடிக்கல் எஜுகேஷன் இன் வியட்நாம் June 5, 2026 இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களால் அதை வந்து படித்து பார்க்க முடியும். அதில் ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. முதலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூரேஷன் ஆஃப் தி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் வியட்நாம் இஸ் 6 years. வியட்நாமில் நீங்கள் படிக்கக்கூடிய மெடிக்கல் எஜுகேஷனுடைய டியூரேஷன் வந்து 6 வருடங்கள் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் இன் வியட்நாமிஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அண்டர்கோ கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் டியூரிங் த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்லேயே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் சீக்கிங் அட்மிஷன் மே அசர்டைன் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டிங் டு த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் த கிளினிக்கல் ப்ராக்டிஸ் வித் த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் FMGL ரெகுலேஷன் 2021 issued wide notification dated 18 November 2021 and the other regulation issued by the National Medical Commission from time to time in this record during the admission process itself. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வியட்நாமில் அட்மிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனுடைய FMGL ரெகுலேஷன் 2021 ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்களே உறுதி செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மூணாவது, சம் வியட்நாமிஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இம்பார்ட் எஜுகேஷன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். However, foreign students need to be proficient in Vietnamese to undergo practical training which includes interaction with patients who communicate in the local language. மூணாவது என்ன சொல்கிறாங்க, சம் வியட்நாமிஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், ரொம்ப குறைவான மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான் அங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறாங்க. இந்த சம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா வியட்நாமிஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொடுக்குறதில்ல, வெரி ஃபியூ யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. கூடவே எந்த ஸ்டூடெண்ட், அதாவது ஃபாரின் ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காக அங்கே வியட்நாம் வராங்க அப்படின்னா அவங்க வியட்நாமிஸ் லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் நாலாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், டு பி எலிஜிபிள் டு அப்டைன் அ லைசன்ஸ் for medical practice in Vietnam, students are required to complete 12 months of hospital practice after obtaining their undergraduate degree. வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டைமுக்கு 4 டைம் இந்த 4th பாயிண்ட்டை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே வியட்நாமில் நீங்கள் வந்து மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும், டு பி எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 12 மாதங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் தேர் அண்டர் கிராஜுவேட் டிகிரி, நீங்கள் அண்டர் கிராஜுவேட் டிகிரி யூஜி ப்ரோக்ராம் அந்த 6 வருஷம் படித்து முடித்ததுக்கப்புறம் 1 வருடம் நீங்கள் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எதற்காக? லைசன்ஸ் வாங்குவதற்காக. இன் அடிஷன் தே ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு பாஸ் எ centralized government licensing exam to be introduced from 2027. 6 வருஷம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு 1 வருஷம் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமும் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா 2027 இருந்து லைசன்சிங் எக்ஸாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் லைசன்சிங் எக்ஸாம் வியட்நாமில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத 2026 இப்போவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடாது. 2027 வியட்நாமில் லைசன்சிங் எக்ஸாம் வந்து வரப்போகுது. திஸ்
licensing exam will likely to be conducted in the Vietnamese language. அந்த ஒரு licensing exam Vietnamese languageல தான் இருக்கும். இதையும் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். Therefore, students are expected to have high level of Vietnamese language proficiency for both hospital practice and the exam. இந்த ஒரு பாயிண்ட்டை திரும்பவும் படித்து பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹாவ் ஹை லெவல் ஆஃப் வியட்நாமீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த வியட்நாமீஸ் லாங்குவேஜோட ப்ரொஃபிஷியன்சி வந்து ஹை லெவலில் இருக்கணும். ரெண்டு விஷயத்திற்காக, ஒன்று வந்து அந்த எக்ஸாமுக்காக, ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸுக்காக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 5வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மாணவர்கள் வந்து இங்கே அட்மிஷனுக்காக ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு வரீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியோடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சிலபஸ், கிளினிக்கல் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் சொல்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து அட்மிஷனுக்காக வரீங்க அப்படின்னா மேலே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கவனமாக பார்த்து உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அட்மிஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத வியட்நாமில் ஹனோயில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் எம்பசி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, வியட்நாமில் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வியட்நாமில் போய் படிக்கிறது அப்படிங்கிறது ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. நீங்கள் 6 வருஷம் படிக்கணும், ப்ளஸ் 1 இயர் நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து நீங்கள் சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் லைசன்சிங் எக்ஸாம் வந்து எழுதணும். அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம் வந்து வியட்நாமீஸ் லாங்குவேஜில் தான் வைக்கிறாங்க, அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போது 6 இயர் ப்ளஸ் 1 இயர் ப்ளஸ் இந்த லைசன்ஸ் வாங்குகிற டைம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7.5 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணிக்கலான்னு வைங்களேன். இப்போது நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து சொல்லியிருக்கிறது, உங்களுடைய மொத்த கோர்ஸையும் நீங்கள் 10 வருஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னா உங்களுக்கு 7.5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வியட்நாம்லேயே போயிடுது. நீங்கள் ரிட்டன் இந்தியா வந்தீங்கன்னா இங்கே வந்து FMGA எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வரும்போது அந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. இங்கே 1 இயர் வந்து நீங்கள் இன்டர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு பல முறை நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்கள், வியட்நாம் வந்து உங்களுக்கு கரெக்டான டெசிஷனாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது. உங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்ராட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். அவர் டீம் இஸ் ஆல்வேஸ் தேர் டு கைட் யூ.